கார்த்திகை தீபங்கிறதுனால எங்கள் கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஓலை கடை போட்டிருந்தாங்க. அங்கே ஓலையை வாங்கிட்டு பாதி பாதியாக பிரிக்கும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தாத்தா எம்மா கடையில் வந்து இன்னொன்னையும் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எங்கள் பாட்டி வந்து சைஸ் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா மீதி ப்ராசஸ் கொலக்கட்டைக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே இப்போ செஞ்சு அடித்து உடச்சி போட்டு எல்லாமே மீதி எல்லாமே ரெடி பண்ணி எங்கள் பாட்டி வந்து கொலக்கட்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து இலை கொலக்கட்டை செஞ்சாங்க. இலையில சுற்றி வைக்கிற கொலக்கட்டையை எங்கள் அம்மா தனியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. கொலக்கட்டை செஞ்சு முடித்தா மட்டும் போதுமா, மீதி வேலைலாம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு அவிச்சு எடுத்து சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மஞ்சள் தண்ணிலாம் வந்து இது பண்ணுவாங்க, வாசலில் வைப்பாங்கள்ல, அது எல்லாமே எங்கள் அம்மா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக விளக்கும் ஏற்றியாச்சு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி வந்துட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. கொலக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆனதுனால அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கோயிலையும் வந்து சூப்பராக சொக்கப்பந்தம் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் கார்த்திகை தீபம் வந்து இப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை.